உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் உன்னை சொல்லிட்டா, நீ இந்த கலெக்டருக்கெல்லாம் படிக்கிறியல, அதெல்லாம் சுத்த வேஸ்ட். இங்க பாரு, நீ பேசாம தினம் தினம் இந்த மாதிரி சமைச்சு போட்டுக்கிட்டே இரு, சரியா? அவ்வளவு சந்தோஷத்தையும் ஒரே வார்த்தையில காலி பண்ணிட்டியடா வெற்றி. அத்தனை பேரும் முன்னாடியும் எனக்கு கோணி குறுக்கி நிக்க வச்சுட்டல. ஏய் சக்தி, என்ன சக்தி, என்ன கஞ்சி குடிக்க சொன்ன? ஆனா வெற்றி, நீ கஞ்சி காய்க்க தான் லாய்க்குன்னு சொல்லிட்டானே, இதெல்லாம் உனக்கு தேவையா? இப்ப என்ன சக்தி பண்ண போற? உன்னோட எல்லா கனவையும் விட்டுட்டு இந்த குடிகாரனுக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்க போறியா? வெற்றி குடிகாரன் கிடிகாரன்னு சொன்ன, அவ்வளவுதான் பாத்துக்கோ. வெற்றி குடிகாரன் தான். சரி, அதை விடு. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், யார் யாரு எது எதுக்கு ஆசைப்படணும்னு ஒரு தகுதி இருக்குன்னு. நீ சமையல் கட்டுல பிறந்தவ, உனக்கு எதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆசைலாம்? உன்னோட இடம் எதுன்னு வெற்றி நெத்தியில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டான்ல, இப்பவாவது தெரிஞ்சுக்கோ. நீ சமையல் செய்ய மட்டும்தான் லாய்க்குன்னு. உன்னோட ரேஞ்சே அதுதான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வெற்றிக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு. ஆனா நான் உன்னை பார்த்த முதல் நாளே கண்டுபிடிச்சிட்டேன். பூஜா, எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியாது நீ நினைக்காத. ஆனா நான் வேற மூட்ல இருக்கேன், பேசாம போயிடு. ஆனா நான் உன்கிட்ட மம்பளுக்குற மூட்ல இருக்கேன்டி. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு மெஸ்காரி. உனக்கு இவ்ளோ பெரிய வீட்டோட பொறுப்பு கேக்குதா? அத்தான் கொத்து சாவிய குடுக்கறாங்கன்னா நீயும் வெக்கமே இல்லாம அதை கையில வாங்கிட்டு இருக்க. அதே நீ என்னமா ஏமாத்தி வச்சிருக்கடி. ஆனா வெற்றியை உன்னால ஏமாத்த முடியல, பார்த்தல? அவன் அழுத்தமா சொல்லிட்டான்ல, நீ இந்த வீட்ல வெறும் சமையல்காரி தான். பூஜா, என்ன சொன்ன? இவ சமையல்காரியா? வீட்டுக்கு வந்த மருமக அவ புருஷனுக்காக சமைச்சா அவளை சமையல்காரின்னு சொல்வியா? உங்க அம்மா உன்னை என்ன வளர்த்திருக்கா? ஆனா மீனாட்சி சக்தியை எவ்வளவு பொறுப்பா வளர்த்திருக்காங்க. நீ இவ்வளவு சொல்றியா சமையல்காரின்னு? அத்த, அது இல்ல. வாய மூடு. என்னமோ அவளை மெஸ்காரின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்ற. யாரடி மெஸ்காரி? நான் தெரியாம தான் கேக்குறேன். மெஸ் நடத்தினா என்ன இளக்காரமா? சக்தி மெஸ்ல பிறந்தாலும் அவளோட கனவு என்னன்னு உனக்கு தெரியுமா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ? ஏய், முதல்ல அவளை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? இல்லத்த, வெற்றி சொல்லிட்டு இருந்ததுதான் நான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். வெற்றி சொன்னதே தப்புங்கிற நீ என்ன பெரிய இவளா? அத்த, வெற்றி அவ்வளோ மனசு வருத்தப்பட்டு இப்படி பேசுறானா என்னங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்த. ஓ, நீ அப்படி யோசிக்கிறியா? இல்ல, இதெல்லாம் சரிப்பட்டே வராது. உன்னை என்னைக்கோ வீட்டை விட்டு அனுப்பியிருக்கணும். அத நான் பண்ணாம இருந்த பாத்தியா? அதுதான் என் தப்பு. கிளம்பு பூஜா, உடனே கிளம்பு. ஐயோ அத்தை, என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? பூஜா, நீ பழசையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப இவகிட்ட வந்து வம்பு இழுத்துட்டு இருக்க. அவ கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டா. இல்லத்த, அத்தேனில்டா. இத பாரு, இன்னைக்கு சாயங்காலம் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல ஒரு பூஜை இருக்கு. அதுக்கு உங்க 2 பேரையும் வர சொல்லிருக்காங்க, போயிட்டு வந்துருங்க. ஏய், அவளை ஏண்டா பாக்குற? என்ன பார்த்து பேசு. சரிம்மா. அப்புறம் நீயும் சக்தியும் பூஜை எல்லாம் முடிச்சிட்டு வெளியில போய் ஹோட்டல்ல டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு மெதுவா வாங்க. சரிம்மா. சரி, இப்ப நீ எங்க போற? கொஞ்சம் வெளியில வேலை இருக்குமா. ஆனா வெற்றி, சாயங்கால நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடணும். ஏன் வெற்றி, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல்ல? சாயங்காலம் குடிக்க போயிடாதுங்கிறது தான் அப்பா அப்படி சொல்றாங்க.
அப்படியே இப்படி பேசி வச்சுட்டல, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதான்னு கேட்டேன். புரியுதுமா. இப்ப நீ எப்படி வீட்டை விட்டு வெளியில போறியோ அதே மாதிரி சாயங்காலம் திரும்பி வரணும். அவ கிளம்பி ரெடியா இருப்பான். அவளை நீ பூஜைக்கு கூப்பிட்டு போகணும். ம் சரிம்மா. பேகிரி, அம்மா, இன்னைக்கு மட்டும் அவன் குடிச்சான்னு வச்சுக்கோ, அவனெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். உன்னை கொன்னுடுவேன். அவர் குடிக்கிறதுக்காக என்னையா கொள்ளுவீங்க? என்னடா முணுமுணுக்கிற? பஞ்சாயத்துல தீர்ப்பு கரெக்டா தான் சொல்றீங்க, வீட்ல மட்டும்தான் தப்பா சொல்றீங்க. என்னடா நக்கலா? அவன் இன்னைக்கு குடிக்க கூடாது. நான் சொன்னதை மீறி அவன் குடிச்சிட்டு வந்தான்னு வச்சுக்கோ, நீ தொலைஞ்ச. போ. ஆனா வாங்கின போலாம். வெற்றி, 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 என்ன? தயவு செஞ்சு இதே மாதிரி வந்துரு வெற்றி. திரும்ப போய் குடிக்க ஆரம்பிச்சிடாத. அது அத்தையாலையும் தாங்கிக்க முடியாது, என்னாலையும் தாங்கிக்க முடியாது. இததான் அம்மா உள்ளே சொல்லிட்டாங்கல்ல. திரும்ப எதுக்கு நீ வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன வெறுப்பேத்துறியா? குடிகாரன்னு குத்தி காட்டுறியா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இப்ப நீ பண்றதுக்கு என்ன அர்த்தம்? சரி, அப்படியே இருக்கட்டும். நீ குடிக்காம மட்டும் வா ப்ளீஸ்டா. சொல்லிட்டேல, ரொம்ப சந்தோஷம். கிளம்பு. போப்பா போ. வெற்றி, டேய் ஏறா. அண்ணா, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கண்ண, நீ பண்றது லூசுத்தனமா இருக்குண்ண, நல்ல கிறுக்குத்தனமா இருக்கு, பைத்தியக்காரத்தனமா இருக்குண்ண. டேய், நீ சொன்ன மூணுத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். வேற ஏதாவது வார்த்தை இருந்தா சொல்லிட போறேண்ணே. டேய், உங்ககிட்ட எல்லாம் திட்டு வாங்கணும்னு என் தலையெடுத்து ஏறு. அப்படியே திடீர்னு கால் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க சொல்லு. வா. ஏதாவது கேட்கிறாரா? போனேன். சக்தி, டைம் ஆச்சு பாரு, இன்னும் வெற்றி வரலையா? ஆஹா. சரி சக்தி, வெற்றி இப்ப எங்க இருக்கான்னு ஒரு போனை போட்டு கேளு. என்னாச்சுமா? ஃபோன் போகுது, ஆனா அவன் எடுக்க மாட்டேங்கிறான் அத்தை. இப்படிதான் பண்ணுவான் ராஸ்கல். எத்தனை தடவை சொன்னாலும் அவனுக்கு புத்தியே வர மாட்டேங்குது. வெற்றி டிரைவிங்ல இருப்பான்னு நினைக்கிறேன் அத்தை. ஒரு நிமிஷம் அத்தை. வெற்றி மறுபடியும் குடிச்சிட்டு வரக்கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.